உதுவுடைய வழிமுறையை நாம் இந்த 3 பகுதிகளை ஷுரூத், வாஜிபாத், சுனன், இந்த 3, அதாவது நிபந்தனைகள், கடமைகள், நன்மைகளாக இருக்கக்கூடிய நபி வழி முறைகள். இது அல்லாமல் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உது செய்தாங்க அப்படிங்கும்போது அந்த வழிமுறையை படிப்படியாக நாம் தெரிந்து கொள்வது முக்கியம். முதலாவது அந்த வழிமுறை எங்கிருந்து தொடங்குது கேட்டால் நீயத்திலிருந்து தொடங்கும். நீயத். இரண்டாவது பிஸ்மில்லா கூறுதல். மூன்றாவது 2 கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை கழுவுதல். அப்படின்னு நினைவில் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. நான்காவது 3 முறை வாய் கொப்பளித்தல், 3 முறை மூக்கில் நீர் செலுத்தி இடது கையை கொண்டு சிந்துதல், சுத்தம் செய்தல். 5 3 முறை முகத்தை கழுவுதல். முழு முகம்னா அப்படிதான் தலையின் முடி ஆரம்பத்திலிருந்து ஒருவருக்கு முடி இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இங்கேருந்து முகம் ஆரம்பிக்கும். அப்புறம் முகவாய் கட்டை வரைக்கும், இது வரைக்கும், இதுதான் முகவாய் கட்டை, இது வரைக்கும். அதே மாதிரி காது சோனை இங்கேருந்து அது வரைக்கும், அடுத்த காது சோனை வரைக்கும். அப்போ அது முழுக்க தாடி முடி இருக்கிறவர் அதோட சேர்த்து தான் கழுவணும். ஏன்னா தண்ணீர் அதற்கும் செலுத்தணும். அப்போ முழுக்க கழுவணும். இது முகத்தை கழுவுதல் வரும். 6வது 2 கைகளையும் முழங்கைகள் வரை 3 முறை கழுவுதல். அதுலேயும் விரல் இடுக்கு, ஒவ்வொரு விரலுக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி, இது நனையும் விதத்தால் கவனமாக இருக்கும். கைகள் சொல்லும்போது இதுவும் கவனம். ஏன்னா சிலரில் அந்த அலட்சியம் அல்லது தண்ணீரை அடுத்தடுத்து வேகமாக பண்ணுவாங்க, கவனிக்க மாட்டாங்க. பார்த்தா அவங்க கை இது இப்படியே பயன்படுத்துது. கையோட இடைவெளியில் சில தண்ணீர் நனையாமல் ஒரு விதத்தில் இப்படி காஞ்சிருக்கும், அதாவது நனையாமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கவனமாக கழுவணும். 7வது ஈரக்கைகளால் தலையை மசாஜ் செய்தல். 8 கால்கள் 2ஐயும் கரண்டைக்கால் அல்லது கணுக்கால் வரை 3 முறை கழுவுதல். 9வது ஒருவர் உது செய்த பிறகு துஆ செய்தல். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தطهرீன். இந்த துஆ இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் திர்மிதியில 55வது ஹதீஸாக இடம்பெறுது. இந்த துஆவுடைய பொருள் இதெல்லாம் நீங்கள் ஹிஸ்ட்ரி முஸ்லிம் பாருங்கள், இந்த மாதிரி துஆக்கள் புத்தகத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நினைவுக்காக நான் இங்கே வரிசையில் சொல்கிறேன். இப்போ இதுதான் உதுவுடைய முறை, இதை நாம் பின்பற்றணும். இதற்கு அடுத்தது மிக முக்கியமாக நம்ம தண்ணீரை விரயம் செய்யக்கூடாது. நிறைய பேருக்கு இருக்கிற அலட்சியம், தண்ணீரை விரயம் செய்வாங்க. ஒதுவுக்கு தேவையான குறைந்தபட்ச தண்ணீரில் ஒருத்தர் எவ்வளோ தூரம் ஒது செய்ய அவர்களுடைய ஒது சிறந்தது. அதாவது நனைவது தான் முக்கியமாக இருக்கணும், நனைவது தான் ஈரப்படுவது தான் முக்கியமாக இருக்கணுமே தவிர முழுக்க தண்ணீர் அள்ளி போட்டு அதை வீணாக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடக்கூடிய ஒரு ஆறு இருந்தாலும் அதிலே உது செய்தாலும் அதில் தேவைக்கு அதிகமாக தண்ணீரை பயன்படுத்துவதை அது விரயம்தான், வீணானது தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆகவே நாம் தண்ணீரை வீணாக்காமல் செய்யணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். நிறைய பேர் தம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதில்ல. அவங்க டேப்பில் தண்ணீரை திருவிட்டு சல்லுன்னு அடிக்க போட்டால் ஒளி செய்ய போடானா குளிச்சுட்டு வந்தானான்னு தெரியாது, அவ்வளோ நினைச்சிட்டு வந்துருப்பான். இன்னும் சொல்ல பெரியவங்களே சிலர் ஒது செய்துட்டு வந்தோம்னா பார்த்தா ஃபுல்லாக நினைச்சிட்டு வந்துருப்பான். பார்த்து ஃபுல்லாக நினைஞ்சிருச்சு அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ தண்ணீரை பயன்படுத்திருக்கணும். அது எத்தரிக்கிற அளவுக்கு பக்கத்தில் இப்போ சில மஸ்ஜிதுகளில் டேப்பில் இருந்து பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சண்டை வரும். ஒழுங்காக பண்ணுப்பா, டேப் மூடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துருப்பான்.
இந்த மாதிரி ஹவுதில் போயிட்டு குளிக்காதவங்க, உள்ளே விழுந்து குளிக்காதவங்க, ஆனால் வெளியில் இருந்துக்கிட்டே குளிச்ச மாதிரி எடுத்து அப்படி சில அடித்து இந்த தண்ணி பறந்து அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். அதில் வந்து இது வந்து சைத்தான் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி தண்ணீரை விரயமாக்குறத அதில் சந்தோஷப்படுத்துறாங்க. வலஹான் அப்படின்னு சொல்லி சைத்தான் இருக்கலாம். இதுக்குன்னே ரசூலுல்லாஹி ஒரு ஹதீஸ் இருக்குது, வலஹான் என்கிற ஒரு சைத்தான் இருக்கிறான். இன்னலில் உதூஇ ஷைத்தானன், நிச்சயமா உதுவிற்காக ஒரு சைத்தான் இருக்கிறான். யுகாலு லஹு வலஹான், அவனை வலஹான் என்று சொல்லப்படும். ஃபத்தகு வஸ்வாஸல் மா, ஆகவே தண்ணீருடைய விஷயத்தில் உள்ள ஊசலாட்டத்தை வஸ்வாஸை குறித்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். தண்ணீரில் உள்ள வஸ்வாஸ் அது பல விதத்தில் வராது. அதை செய்கிறதே திரும்ப 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 செய்கிறது, இதெல்லாம் முன்னாடி சொன்னேன்ல. பாத்ரூம் போயிட்டு கழுவுறது, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறது, அப்புறம் ஒது செய்தாலும் தண்ணீர் திரும்ப ஒரு வஸ்வாஸ், சரியாக ஒது செய்யலையோ திரும்ப ஆரம்பத்தில், காலை கழுவிலையோ காலை சரியாக கழுவிலையோ திரும்ப பிஸ்மில்லா ஆரம்பம். இது வந்து இந்த மாதிரி ஒரு வஸ்வாஸ் என்னன்னா ஷைத்தான் ஒருத்தன் தூண்டி கொண்டிருப்பான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் இப்னு மாஜால 421வது ஹதீஸாக இடம்பெறுது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முஸ்லீம் கவனமாக இருக்கணும், விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதை நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது.